நம்ம ஏஆர்ஜி அக்ரி மிஷினரியில் இப்போ மில்கிங் மிஷின் அதாவது பால் கறவை இயந்திரத்தை பற்றி தாங்க டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் 1-2 மாடு வளர்த்தாலும் சரிங்க, இல்லை பண்ணையில் 30-40 மாடு வளர்த்தாலும் அதுக்கு பால் கறக்கிறதுக்கு நம்ம ஏஆர்ஜியில் நிறைய வேரியண்ட்ல மில்கிங் மிஷின் கொடுத்துட்டு இருக்கோங்க. நீங்கள் மற்ற கம்பெனி கூட கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம ஏஆர்ஜி மில்கிங் மிஷினோட குவாலிட்டிலையும் ஆக்சசரிஸோட குவாலிட்டியும் ரொம்பவே பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துட்டு இருக்கோங்க. நாங்கள் என்னென்னலாம் அப்டேட் கொண்டு வந்திருக்கோம் இந்த மில்கிங் மிஷின்லன்னு இப்போ பார்க்கலாம். தமிழ்நாட்டிலே நம்ம ஏஆர்ஜி அக்ரி மிஷினரியில் தாங்க மில்கிங் மிஷினுக்கு இன்பில்ட் ஆயில் பம்ப் கொண்டு வந்திருக்கோம். இந்த இன்பில்ட் ஆயில் பம்ப் எதுக்காக கொண்டு வந்திருக்கோம்னா, மற்ற கம்பெனி எல்லாம் பாத்தீங்கன்னா ஆயில்ல ஒரு பாட்டிலை கொடுத்து நீங்க எப்பப்பெல்லாம் பால் கறக்குறீங்களோ அப்பப்பெல்லாம் லோட் பண்ண சொல்லுவாங்க. இதனால உங்களுக்கு சிரமமும் அதிகமா இருக்கும், ஆயிலும் வெளியே தெரிச்சுக்கிட்டே இருக்கும். இந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வா தாங்க நம்ம எல்லா மில்கிங் மிஷின் மாடல்லையுமே இன்பில்ட் ஆயில் பம்ப் கொடுத்துருக்கோம். இதனால நீங்க அப்பப்போ ஆயில் லோட் பண்ணணும் தேவை இருக்காதுங்க, ஆயிலும் வெளியே தெரிக்க சான்ஸே இல்லை. அடுத்ததா மில்கிங் மிஷின்ல நம்ம ஏஆர்ஜி ஸ்பெஷலா ஒரு என்ன அப்டேட் கொண்டு வந்தோம்னா மில்கிங் கேனுங்க. மற்ற கம்பெனி எல்லாமே நார்மலான குவாலிட்டியில 20 லிட்டர்ல கேன் கொடுத்துட்டு இருக்கும்போது நம்ம ஏஆர்ஜி மட்டும் தாங்க SS 304 கிரேட்ல மேனுஃபேக்சர் பண்ணி 25 லிட்டர்ல ஹெவி வெயிட்ல கொடுத்துட்டு இருக்கோம். இந்த மில்கிங் கேன் ஃபுல்லாவே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல வரதுனால மாட்டோட பால் பட்டாலோ இல்ல தண்ணி பட்டாலோ எதுவுமே ஆகாதுங்க, உங்களுக்கு துரு பிடிக்காது, லைஃப் டைமும் அதிகமா வரும். நம்ம ஏஆர்ஜி அக்ரி மிஷினரியில மில்கிங் கேனோட குவாலிட்டியை பார்த்துட்டு அந்த கேனை மட்டுமே வந்து வாங்கின கஸ்டமர்ஸும் நிறைய பேர் இருக்காங்க. அதுல ஒரு கஸ்டமர் என்ன சொல்றாங்கன்னு நீங்களே பாருங்க. சார் வணக்கம் சார். வணக்கம். உங்கள் பேருங்க? என் பேர் வினித். எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்க சார்? நாங்கள் பாலக்காடு, நியர்பை பாலக்காடு, பொள்ளாச்சிலேருந்து ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் பார்டர். நம்ம ஏஆர்ஜி கம்பெனி எப்படி தெரியும்? ஆல்ரெடி ஸ்டாஃப் கட்டுற மட்டும் இருக்குங்க ஏஆர்ஜி சார், நல்லா தான் இருக்குது. முன்னாடி எடுத்திருக்கேன், நல்லா தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பால் மிஷின் கேட்கும்போது இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. பக்கெட் மில்கிங் கேன் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி நம்ம 2 மில்கிங் கேன் வச்சுருக்கேன். அது கம்பேர் பண்ணும்போது இது நல்லா தான் இருக்குது. ரேட் வைஸ் எல்லாமே ரீசனபிளாக தான் இருக்குது, பரவாயில்ல, எல்லாம் நல்லா இருக்குது. ஓகேங்க சார். நம்ம கேன் வந்துட்டு நார்மல் கேனோட கொஞ்சம் ஹெவியாக தான் கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு அந்த இல்லாமல் ஹேண்டில் லாக்கெல்லாம் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும், நோ ப்ராப்ளம். அதான் மிஷின் பார்த்துட்டு ஒரு ரன் பண்ணி பார்த்து டெமோலாம் காமிச்சாங்க, நல்லா தான் இருந்தது, ஒன்றும் பிரச்சனை. டெமோலாம் சாட்டிஸ்ஃபைடாக தான் இருந்தது. ப்ரைஸ் வைஸ் எப்படிங்க சார்? ப்ரைஸ் வைஸ் பரவாயில்லைங்க, மார்க்கெட் கம்பேர் பண்ணும்போது ரீசனபிளாக தான் இருக்குது, பை பண்ணுற அளவுக்கு தான் இருக்குது. ஓகேங்க சார். எத்தனை ஆடு மாடு வச்சு? நம்மளது 100 இருக்குங்க, 100 மாடு இருக்குது. ஆல்ரெடி வேறு பிராண்ட் நிறைய யூஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் வந்து இங்கே பக்கெட் எடுத்திருக்கேன், சாஃப் கட்டர் ஃபஸ்ட் எடுத்திருக்கோம், இப்போ பக்கெட் வந்து இங்கே பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். சார் ஃபியூச்சரில் ஏதாவது ஃபியூச்சர் கண்டிப்பாக எடுக்கணுங்க. இப்போ நல்லா இருந்ததுன்னா இப்போ யூஸ் பண்ணி பார்க்குறோம். என்ன ப்ராடக்ட் எடுக்கிற மாதிரி இருக்குங்க சார்? பக்கெட் தான் மேக்ஸிமம் எடுப்போங்க. சாஃப்ட் கட்டரெல்லாம் நம்ம ஏற்கனவே வச்சுருக்கோம். பக்கெட் தான். மில்கிங் மிஷின் வந்து இப்போதைக்கு எந்த ஐடியாவும் இல்லை. சப்போஸ் எடுக்கிற மாதிரி தான் கண்டிப்பாக நான் உங்கள் இடத்த எடுக்கிற மாதிரி எல்லாமே இருக்குது. எல்லாமே சப்போஸ் தேவைன்னா நான் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்க சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. பேர் பாரதி. நான் வந்து பொள்ளாச்சிலேருந்து இங்கே மிஷின்ஸ் எடுத்திருக்கேன். நான் சரி, ஓகேங்கண்ணா. என்ன மிஷின் எடுத்திருக்கீங்க? நான் வந்து இங்கே பெஸ்ட் மில்க் மிஷின் எடுத்திருக்கேன். சரிங்கண்ணா. பார்த்துட்டிங்கன்னா நான் எடுத்து வந்து ஒரு 4 months ஆச்சு. ஸோ இப்போ வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ இப்போ எனக்கு ஏதாச்சும் சர்வீஸ் சப்போர்ட் எனக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. இப்போ ஏதாச்சும் டவுட்னாலும் 24/7 அவங்க சர்வீஸ் டீம் எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா எனக்கு சின்ன சின்னதாக இப்போ எப்படி யூஸ் பண்ணணும் என்னன்னு தெரிலனாலும் எங்கள் டீம் வந்து எனக்கு வந்து ஃபாலோ பண்ணி முடிச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு வந்து இப்போ வரைக்கும் இப்போ எடுத்து 4 மாதம் ஆச்சு, எனக்கு எந்த கம்ப்ளைண்ட்டும் வரல. வந்தாலும் சரி பண்ணி கொடுத்துருவாங்க, ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது எனக்கு. ஓகேங்க. இப்போ கையில் பால் கறக்கிறதுக்கும் இந்த மிஷின் யூஸ் பண்ணி பால் கறக்கிறதுக்கும் நீங்கள் என்ன டிஃப்ரென்ஸ் பார்க்குறீங்க? இல்லை, இப்போ கையில் கறக்கணும்னா இப்போ பார்த்துட்டிங்கன்னா இப்போ நாங்கள் ஆவரேஜாக ஒரு மாடு 10 லிட்டர் கறக்குன்னா அது ஒரு 7 நிமிஷம் 8 நிமிஷம் எடுத்துக்குது. ஸோ இப்போ இதுங்கும்போது எனக்கு 4 நிமிஷத்தில் கறந்துடுது. மோரோவர்லெஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போது எனக்கு அந்த டைமிங்கும் மிச்சமாகுது. மோரோவர்லெஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கஷ்டமும் இல்லை, ஏன்னா மிஷினே கறந்துறங்காட்டி எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. அதே மாதிரி இப்போ மாட்டுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, மடி நோய் அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வரதில்லை. ஸோ அதனால் பெஸ்ட்டு தான் எனக்கு தோணுது. சரிங்கண்ணா. இப்போ நம்ம கஸ்டமரில் என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா, இந்த மிஷின் மாட்டு காம்பில் போடுறப்ப அது ரத்தம் உறிஞ்சிருமோ அந்த மாதிரிலாம் நிறைய பேர் பயப்படுறாங்கண்ணா. இல்லை, எனக்கே அந்த மாதிரிலாம் முதல்ல இருந்தது. இங்கே வந்து ஃபஸ்ட் டைம் வந்து இங்கே பார்க்கும்போதும் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க எப்படி இது ஒர்க் ஆகுது, பல்சேட்டர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொன்னாங்க. பட்டு எனக்கு கொஞ்சம் பயம் இருந்து ஒரு ஃபஸ்ட் டைம் மாட்டுறப்போ இது மாதிரி நடக்கணும்ல. பட் ஆனால் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை, மாறும், எந்த பிரச்சனையும் இல்லை. ஃபஸ்ட்டு ஒரு 2-3 நாள் மட்டும் கொஞ்சம் சிரமமாக இருந்தது மாட்டு பழக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்கள் அதை மாட்டி விட்டு நாங்கள் அடுத்த வேலையை பார்ப்போம். அந்த டைம் வந்தால் மறுபடியும் ரிமூவ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் வருவோம். ஸோ அதனால் எந்த பிரச்சனையும் நான் ஃபேஸ் பண்ணல இப்போ வரைக்கும். நம்ம கம்பெனியை பற்றி வெளியே சொல்லாமல் வெளியே மக்களுக்கு நம்ம ரெக்கமெண்ட் இல்லை, கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஸோ ஏன்னா ஆஃப்டர் சேல்ஸ் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அப்போ வந்து உங்கள் டீம் வந்து எல்லாமே நல்லா பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணலாம். நான் எப்போ கால் பண்ணாலும் அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் எனக்கு பிரச்சனை இல்லை. 1 year தாண்டியும் அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்கன்னு தோணுது எனக்கு. சரி, ஓகே, நன்றி. சரி, ஓகே. நம்ம வளர்க்குற மாட்டுக்கு மிஷினை வச்சு எப்படி பால் கறக்கிறது, அதுக்கு வலிக்குமோன்னெல்லாம் நீங்கள் யோசிக்கவே வேணாங்க. நம்ம இதை பல்செட்டர் டைப்பில் தான் டிசைன் பண்ணியிருக்கோம். இதனால் மாட்டு பால் கறக்கும் போது மாட்டுக்கு கண்ணுக்குட்டி கொடுக்குற மாதிரி தாங்க இருக்கும், ஒரு மசாஜ் பண்ணுற ஃபீல் தான் தரும். இந்த மில்கிங் மிஷினுக்கு கூட வர கிளா, லைனர், பல்செட்டர், கிளீனிங் பிரஷ்னு எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக வந்துருங்க. இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற பைப் எல்லாமே ஃபுட் கிரேட் சர்டிஃபைடு பைப்புங்க. இதில் நம்ம கொடுத்துருக்கிற கிளா பார்த்தீங்கன்னா 240 cc வருங்க. மற்ற கம்பெனி எல்லாமே 140 cc குவாலிட்டி கம்மியாக கொடுப்பாங்க. இதில் நம்ம பெஸ்ட் குவாலிட்டியாக 240 cc கொடுத்துட்ருக்கோங்க. அது மட்டும்
மட்டும் இல்லாம லைனர் பாத்தீங்கன்னா 27 mm கொடுத்துட்டு இருக்காங்க. மத்த கம்பெனி எல்லாமே உங்களுக்கு 17 mm தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி இந்த மில்கிங் மிஷின்ல வர ஒவ்வொரு பார்ட்டையுமே பார்த்து ஓனா டிசைன் பண்ணி ஓனா மேனுஃபேக்சர் பண்றதுனால தாங்க மக்களுக்கு மானிய விலையில கொடுக்க முடியுது. அது மட்டும் இல்லாம இந்த மில்கிங் மிஷினுக்கு பாத்தீங்கன்னா 25% தள்ளுபடி ஆஃபர் போயிட்டு இருக்குங்க. இப்ப ஆஃபரை மிஸ் பண்ணாம ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு கால் பண்ணி உடனே உங்க ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு இஎம்ஐ ஆப்ஷன் இருக்குங்க. இதை யூஸ் பண்ணி நீங்க வாங்கிக்கலாம்.